ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் மன்னோட வணக்கம். சின்ன வயசுலேருந்தே நமக்கு இந்த கார்ட்டூன்ஸ் பார்க்குற பழக்கம்லாம் உண்டு. அதெல்லாம் பார்க்காம வளர்ந்தவங்கலாம் வந்து ஏர்லி 90s கிட்ஸு 2K கிட்ஸாலாம் வந்து இருக்கவே முடியாது. இப்போ வரைக்குமே வந்து இன்க்ளூடிங் மீ ஆல்சோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து நாவல்ஸில் நம்ம நிறையா கேட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு காட்டில் மிகப்பெரிய ராஜா இருந்தார், அந்த ராஜாவை எதிர்க்கிறது மிகப்பெரிய ஒரு படையே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கதைகள்லாம் கேட்டிருப்போம். நாவல்ஸ் வைஸும் வந்து நிறைய கேட்டுருந்துருப்போம். பட் அப்பேற்பட்ட அந்த நாவலுக்கு அடித்தளம் போட்டு அதுக்கடுத்து ஒரு அனிமேட்டட் சீரிஸாக வந்து அதுக்கப்புறம் ஒரு அனிமேட்டட் மூவியாக வந்து கடைசியில் ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியாக வந்து ரிலீஸ் ஆன மூவியில் வந்து ஒன் ஆஃப் பெஸ்டஸ்ட் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த லயன் கிங். ஆக்சுவலாக அதுக்கான ஃபேன்ஸே தனி ரகம், ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு. அதுக்கு வந்து இப்போ வரைக்குமே அந்த அதுக்கான மவுஸ் இருக்குதுன்னு தான் சொல்ல வரேன். ஸோ அப்பேற்பட்ட அந்த படைப்புக்கு வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒன் ஆஃப் தமிழ் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அரவிந்த் சாமி தான். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் மூவிக்கும் சரி, இல்லை அதுக்கடுத்து வந்து 2019 ரிலீஸ் ஆன த லயன் கிங்குமே சரி, ரெண்டுத்துக்குமே வந்து அரவிந்த் சுவாமி வந்து வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருந்தாரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் வந்து அரவிந்த் சுவாமி கொடுத்துருப்பாரு. அது வந்து தரமான ஒரு கேரக்டர். சீரியஸ்லி அந்த ஒரு வில்லத்தனம் வந்து அவரோட வாய்ஸ்க்கு சூப்பராக செட் ஆச்சு. ஆக்சுவலாக தனி ஒருவனில் வந்து அவரோட வாய்ஸ் எப்படி யூனிக்காக இருந்ததோ, எப்படி ஒரு போல்டாக இருந்ததோ, கம்பீரமாக இருந்ததோ, அதே மாதிரி அந்த ஸ்காருக்குமே வந்து கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சிம்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஆக்டர் சித்தார்த் அவங்க வந்து வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருந்தாங்க. இது தனியாக வந்து வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. தமிழுக்கு இவங்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிங்கம்புலி சார், அதுக்கப்புறம் வந்து ரோபோ சங்கர் சார், இவங்க எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே இருந்தாங்க. முக்கியமாக வந்து நம்ம மனோபாலா சார் அவங்களுமே வந்து வாய்ஸ் டப்பிங் கொடுத்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லயன் கிங் அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறமும் முஃபாசா த லயன் கிங் எப்படி வந்து முஃபாசா லயன் கிங்காக மாறினார், ஸ்கார் யார், முஃபாசாவுக்கும் ஸ்காருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற விஷயத்தை வந்து இப்போ படமாக எடுத்துருக்கிறாங்க. அதோட தமிழ் டப்பிங் வந்து ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருந்தோம். முக்கியமாக வந்து அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணுறது அரவிந்த் சுவாமி தான். ஏன்னா வந்து வில்லனுக்கு வேற ஒரு வில்லன் சொல்லக்கூடாது, ஐ மீன் ஸ்காருக்கு வேற ஒரு ஆள் வாய்ஸ் டப்பிங் கொடுத்திருந்தாலுமே பட் ஸ்டில் ஐ மிஸ்ஸிங் அரவிந்த் சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முஃபாசா த லயன் கிங்கில் வந்து அந்த மாதிரி தமிழ் டப்பிங் அந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்கிறேன், அர்ஜுன் தாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முஃபாசாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் சுவாமிக்கு எப்படி ஸ்காருன்ற ஒரு மிகப்பெரிய அந்த கேரக்டர் வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி விதமாச்சோ எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி அர்ஜுன் தாஸ்க்குமே வந்து இருக்கும். ஏன்னா அவருக்குமே வந்து யூனிக்கான ஒரு குரலாக இருக்குது. அசோக் செல்வன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தக்காவாக இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அதான் வந்து ஒரு ஸ்காரோட குட்டி வெர்ஷன் அப்படின்றத நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரோஸ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாசர் சார் அவரும் கொடுத்துருக்காங்க. விடிவி கணேஷ் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் எவர் கிரீன் டிமோன் அண்ட் பும்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர், இவங்க ரெண்டு பேரும் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து போன தடவை இருக்கிறவங்க தான் இந்த தடவை இருக்கிறாங்க. பட் ஆனால் சீனியர்ஸ் அந்த சீனியர்ன்றத விட அந்த சீனியர் ரோலுக்கு மட்டும்தான் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக ஆள் மாறிடுறாங்க. இங்கே அசோக் செல்வன், அர்ஜுன் தாஸ், அங்கிட்ட வந்து சித்தார்த், அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் சுவாமி, இவங்க ரெண்டு பேர் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. கச்சிதமாக இருந்தது. இப்போ அர்ஜுன் தாஸ்க்குமே வந்து ஒரு பக்காவான வரவேற்பு தான் இருந்திருக்கு. உடனே ஸ்டில் பர்சனலி மிஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி இல்லை அஃபிஷியலி நிறைய பேருமே சொல்லியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ் இருந்திருக்காரு ஓகே, அசோக் செல்வன் ஓகே, பட் இருந்தாலும் ஸ்காரோட அந்த கெட்டப்புக்கும் அந்த ஒரு தோரணைக்குமே வந்து அரவிந்த் சுவாமி வாய்ஸ் வந்து பக்காவாக இருந்தது. அனிமேட்டட் சீரிஸாக இருந்தாலும் சரி, இல்லை லைவ் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே அரவிந்த் சுவாமியோட வாய்ஸ் பக்காவாக இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வழக்கமான சிங்கம்புலி சார், அதுக்கப்புறம் ரோபோ சங்கர், அவங்க ரெண்டு பேருமே வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு டாப் டாக்கராக இருக்குன்றதா வந்து எதிர்பார்க்கப்படுது. பாப்போம். இந்த முஃபாசா த லயன் கிங் வந்து டிசம்பர் 20 வருது. அதோட எப்படி மூவி எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வரவேற்பு தான் இப்போ ட்ரெய்லருக்கு இருக்குது. பட் அஃபிஷியலாக மூவிக்கு எப்படின்றத வந்து நம்ம வழக்கம் போல் ரிவ்யூ போட்டுறோம். அதெல்லாம் வந்து தாராளமாக பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, யாரோட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோ நன்றி. வணக்கம்.